நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எல்ஜி இன்வெர்ட்டர் பிசி போர்டு வந்து இது வந்து டெட்டு என்னன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். பார்த்துங்க, பிசிபி ஆன் பண்ணுறோம். 220 வோல்ட் வருது. 220 வோல்ட் வந்துருச்சு. இப்போ டிசி வந்து செக் பண்ண கெப்பாசிட்டியில் பார்த்திங்கன்னா 300 வோல்ட் வருது. ஓகே, 230 வருது, 300 வருது. இது வந்து பவர் சப்ளை பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். மற்ற வோல்ட் வருதான்னு பார்ப்போம். ஓகே, பார்த்திங்கன்னா 12 வோல்ட் வருது. 12 வோல்ட் வருது. அடுத்து பார்த்திங்கனாக்கா 5 வோல்ட்டும் வருது. 5 வோல்ட்டும் வருது. பவர் சப்ளை வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் போர்டு வந்து ஆனே ஆகலை. இந்த ஃபால்ட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், 12 வோல்ட்டு வருது, 6 வோல்ட்டு, 5 வோல்ட்டு எல்லாமே வந்துருச்சு. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. மைக்ரோ ப்ராசஸருக்கும் போகுது. 5 வோல்ட்டு போகுது மைக்ரோ ப்ராசஸருக்கு. மைக்ரோ ப்ராசஸர் லோட் ஆகலை. ஆனால் பட் வந்து ஆனே ஆகலை. அதுதான் இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம். பார்த்திங்கனாக்கா இந்த கிறிஸ்டல் தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். அந்த கிறிஸ்டல் வந்து வேலை செய்யலைன்னா உங்களுக்கு வந்து ப்ராசரே ஆன் ஆகாது. இப்போ வந்து நம்ம அந்த கிறிஸ்டலை வந்து வேறு கிறிஸ்டல் வந்து மாற்றி பார்ப்போம். இப்போ எல்ஜியில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு நிறையா வருது, கிறிஸ்டல் கம்ப்ளைண்ட்டு. ஓகே, இப்போ வந்து கிறிஸ்டலை வந்து கழட்டுவோம். விக்ரோவில் வச்சு பேஸ்ட்டை வச்சு நல்லா தொட்டுக்கிட்டு நல்லா வந்து முதல்ல சால்ட்ரைன் பண்ணி அதை வந்து மேலே ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க தண்ணி பட்டா ப்ரொடக்ஷனுக்காக. அந்த லேயர் நல்லா சால்ட்ரைன் வச்சு முதல்ல லெட்டை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விக்கு வச்சு எடுப்போம். மெதுவாக எடுத்துட்டு வேறு கிறிஸ்டல் போடணும். ஆனால் அந்த கிறிஸ்டல் கம்ப்ளைண்ட் ஆனால் உங்களுக்கு எல்லா வோல்டேஜுமே வரும். ஆனால் ப்ராசர் ஆன் ஆகாது, எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே ஆகாது. போர்டு வந்து டெட்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த போர்டில் வந்து பவர் சப்ளை எல்லாமே ஆன் ஆகுது. பவர் சப்ளை ஆன் ஆகி மற்ற எல்லா வோல்டேஜ் வந்துருச்சு. ப்ராசருக்குமே வோல்டேஜ் வந்துருச்சு. ஆனால் அது வந்து ப்ராசர் வந்து இந்த கிறிஸ்டல் தான் ஆன் பண்ணோம். பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டல் தான் நம்ம இப்போ மாற்றி பார்க்கணும். பாருங்கள், அது வந்து வேறு ஒரு போர்ட்லேருந்து எடுத்து போடுவோம். இப்போ வேறு ஒரு போர்ட்லேருந்து கழட்டியாச்சு. பார்த்துங்க, இது பழசு, இது புதுசு. லெஃப்ட் சைடு உள்ளது வந்து புதுசு. இதை தான் நம்ம போட போகிறோம். கரெக்டாக பேஸ்ட்டில் தொட்டுட்டு கரெக்டாக வச்சு பற்ற வச்சுக்கணும். எல்ஜி இன்வெர்ட்டர் மாடல் பிசிபி இது. நல்லா சால்ட்ரின் வந்து நல்லா வச்சு விட்றணும். வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிடணும் அந்த இடத்த. ஓகே, நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா அந்த இடத்த ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியிருக்கேன். ஏன்னா லேசாக பிசுறு ஏதாவது இருந்தாலுமே ஷார்ட் ஆகும். இப்போ வந்து ப்ராசர் வந்து போயிடும்னா அந்த இடத்துல வந்து 5 வோல்டேஜுக்கு மேலே ஏதாச்சும் வோல்ட்டு போயிடுச்சுனாலே உங்களுக்கு ப்ராசர் ஷார்ட் ஆகிரும். ஏதாவது ஷார்ட் ஆகிடுச்சுன்னா அதனால் கவனமாக வந்து பற்ற வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபேன் மோட்டரையும் கொடுத்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்குவோம். ஓகே, பவர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ ப்ராசர் ஆன் ஆயிடுச்சு.
ப்ராசர் ஆன் ஆனால் தான் உங்களுக்கு டிஸ்பிளே எல்லா ஃபங்க்ஷனுமே ஆகும். ஃபேன் மோட்டரும் ரன்னிங் ஆயிடுச்சு. ஓகே, கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா இந்த கிறிஸ்டல் வந்து கம்ப்ளைண்ட்னா உங்களுக்கு வந்து போர்டு ஆனே ஆகாது. வோல்டேஜெல்லாம் செக் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பவர் சப்ளை ஆன் ஆகலைன்னா பவர் சப்ளை செக்ஷன் பார்க்கணும். பவர் சப்ளை ஆன் ஆகி எல்லா வோல்டேஜும் வருது, ஆன் ஆகலைன்னா ப்ராசர் இது சிஸ்டம் ஆன் ஆகலை அப்படின்னா இந்த ப்ராசரை வந்து நம்ம பக்கத்தில் இருக்க இந்த ப்ராசர் பக்கத்தில் இருக்க வந்து இந்த கிறிஸ்டலை வந்து நம்ம மாற்றி பார்த்துடணும். இதான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இன்வெர்ட்டர் மாடல் இது. ஃபேன் மோட்ரு வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து அவுட்டோர்லேருந்து இங்கே வந்து கம்யூனிகேஷன் வரலன்னா கொஞ்சம் நேரத்தில் எரர் ஆயிரும். மற்றபடி போர்டு வந்து இப்போ ஆன் ஆயிடுச்சு. அது எல்ஜி மற்ற ப்ராண்ட்லேயும் இந்த கம்ப்ளைண்ட் வருது ஒரு சிலதில். நம்ம வந்து கரெக்டாக வோல்டேஜை செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கணும். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.